ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு மினி விலாக் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு ஊருக்கு போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஜயானே நம்ம கூட்டிகிட்டு போகிறதுனால அவனை கொஞ்சம் ஃபுட்டு வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போய் வாங்கிக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ மதுரைக்கு போனால் கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்றதுனால படிக்காமல் வச்சுருக்க புக்ஸையும் வந்துட்டு எடுத்து வச்சுப்போம் அப்படின்னா அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துடுவேன் வரப்போ. அப்புறம் வந்துட்டு என்னோடய மேக்கப் பவுச்லேயே வந்துட்டு எனக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அம்மா வந்துட்டு என்னோடய கசினுக்கு தோடு வாங்கியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அஹத் வந்துட்டு வந்திருந்தான். அவன் வந்துட்டு ஜயானோட விளாண்டுக்கிட்டு ஜயானை வந்துட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவர் நல்லா கற்றுன்னு கத்திக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவங்க வந்தோடனே மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இங்கேயே இருந்தாங்க அத்தம்மாவும் அஹதும். இது வெட்னஸ்டே ஈவினிங். நாங்கள் தேர்ஸ்டே ஃபஜ்ரோட இல்லை 3 மணிக்கெல்லாமே நாங்கள் கிளம்பிட்டோம். எனக்கு வந்து ஜயானை கூட்டிகிட்டு போகிறது தான் கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவனை இங்கேருந்து கும்பகோணம் கூட்டிகிட்டு போனாலே அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். இங்கேருந்து மதுரைக்கு போகிறோமே அவனுக்கு கரெக்டாக இருக்குமா, ஒத்துக்குமா, சரிப்பட்டு வருமா அப்படிலாம் நினச்சிட்டே இருந்தேன். பட் அவன் நல்லா ஜாலியாக தான் வந்தான். கொஞ்சம் தூரம் தான் கற்றுக்கிட்டு வந்தான். பட் வந்துட்டு நாங்கள் 6 மணிக்கெலாம் வந்துவிட்டோம். ஒரு 3 மணி நேரத்துலேயே வந்துட்டோமா, அதனால் பெருசாக தெரியல. எஸ், நாங்கள் இப்போ மதுரையில் இருக்கோம். ஸோ இங்கே நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.